ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக்டெயில் கலாட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டை வச்சு ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க, நல்ல ஹெல்த்தி ஜூஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை இந்த மாதிரி தண்ணியில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸில் போதும். நம்ம ஏன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம், அதனால் இந்த சைஸில் போதும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வாழைத்தண்டை ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை கீழே கொட்டாமல் இந்த ஜூஸுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியில் தான் அவ்வளோ சத்து இருக்குங்க, அதனால் கீழே கொட்டிடாதீங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்துக்கலாம். அடுத்தது பாதி மூடி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது புளிப்பு டேஸ்ட்டுக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம வாழைத்தண்டை ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட அந்த வாழைத்தண்டு கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போது ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வாழைத்தண்டை பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, நல்ல ஹெல்த்தியானது. மார்னிங் நீங்கள் இந்த வாழைத்தண்டு ஜூஸை வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா தொப்பையெல்லாம் குறைஞ்சிருங்க. அதோட உடம்புல உள்ள தேவையான தண்ணி சத்தெல்லாம் இதை எடுத்துருங்க. யூரினல் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதோட கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்க. நல்ல ஹெல்த்தியான ஜூஸ். இப்படி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணும் போது வெறும் சக்கை தாங்க இருக்கணும். இப்படி எடுத்துக்கோங்க நல்லா. இப்போ இன்னும் கொஞ்சம் பாதி லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். நான் மொத்தமாக 1 லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, நமக்கு இப்போது சூப்பரான வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி ஆகிட்டு. நம்ம இந்த வாழைத்தண்டு ஜூஸை ரொம்ப அதிகமாகவும் குடிக்கக்கூடாதுங்க. நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை எல்லாம் நல்லா முறிச்சிடுங்க. அதனால் பார்த்து கரெக்டாக குடிங்க, எந்த அளவுக்கு வேணுமோ. இந்த வாழைத்தண்டு ஜூஸு அரைக்கும்போது நீங்கள் அதோட சின்ன வெங்காயம், இஞ்சி அது கூட சேர்த்து நம்ம அரைச்சி குடிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.